ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 7ல் நம்ம முக்கால்வாசி டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருக்குறள், தமிழ் பணி, தமிழ் தொண்டு, தமிழ் சான்றோர், இந்த செய்திகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல் பேஜில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாலடியாரில் உள்ள பேசிக்ஸான கொஷின்ஸ் என்னென்னன்றதை வச்சு பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம அது ஸ்கூல் புக்கில் அதுலேருந்து என்னென்ன பாடல்கள் இருக்குன்றதை கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த நாலடியார் அப்படின்றது எந்த நூல்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா 400 பாடல்களை கொண்டுள்ளது. நாலடியாருடைய சிறப்பு பெயர் நாலடி 400 வேளாண் வேதம். நாலடியார் எத்தனை பால் பகுப்புகளை கொண்டுள்ளது அவைன்னு கேட்டால் 3 பால் பகுப்புகளை கொண்டிருக்கு. அறம்பொருள் இன்பம். நாலடியாருடைய பாவகை வெண்பா. சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறது 8 தொகையும் 10 பாட்டும். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 11 அப்படின்றதுடைய பொருள் 18. 11 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறம் சார்ந்தவை. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். இந்த நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டது. இது குட்டி திருக்குறள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப். நாலடியார் அறநூலை தொகுத்தது யாருன்னு கேட்டால் பதுமனார். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். பழகுதமிழ் சொல்லருமை 4 அதாவது இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 4 பிரித்தா 4 கூட்டல் 2 அப்படின்னு வரும். அந்த 4 அப்படின்ற முதல் வார்த்தையுடைய அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நாலடியாரை குறிக்கிறது. ஓமையால் விளக்கப்பெற பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் அப்படின்னா என்ன பொருள்? உதவ மாட்டார். அகடுரை ஆர்மாட்டம் நெல்லாது செல்வம். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். இப்போ 6th ஓல்டு புக்கில் நாலடியார்லேருந்து ஒரு பாடல் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. எழுதியது சமண முனிவர். ஸோ இதுக்கான பொருள் என்னென்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல், அதாவது நாயினுடைய கால் விரல்கள் சின்னதாக நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கூட நெருங்கிய நண்பர்களாக இருப்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், அவங்க நமக்கு ஈயுடைய காலளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களால நமக்கு என்ன பயன்? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதில் முதல்ல அந்த செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கான பொருள் தான் முதல்ல வருது. அதாவது இந்த மாதிரி நண்பர்களால் நமக்கு பயனில்லை. எவ்வாறு இந்த வாய்க்காலானது நீரை வெகு தொலைவில் இருந்து கொண்டு அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறதோ அந்த மாதிரி உதவக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அவங்க நம்ம இருக்க இடத்துலேருந்து எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். அந்த மாதிரி உள்ள நண்பர்களை தான் நம்ம தேடி அவங்க கூட நட்பு வச்சுக்கிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் நம்ம இப்போ பார்த்தோலே அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. நாலடியார். ஆசிரியர் சமண முனிவர். இதில் உள்ள சொற்பொருள் நாய்க்கால், நாயின்கால், ஈக்கால், ஈயின்கால், நன்கணியார், நெருங்கி இருப்பவர், எண்ணாம் என்ன பயன், சேய்மை தொலைவு, செய் வயல் அணையார் போன்றோர். பிரித்து எழுதுக. நாய்க்கால் நாய் கூட்டல் கால், நன்கணையார் நன்கு கூட்டல் அணியார், நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம். அடுத்தது 7th ஓல்டு நியூ புக்கில் அழியா செல்வம். அதில் வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார் எச்சம் எவன் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாருங்கள். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, அதாவது கல்வியை பொருள் போல வைத்திருப்பணும். அதாவது எப்படி நம்ம பொருளை சேர்த்து வச்சுருக்கோமோ அந்த மாதிரி கல்வியை சேர்த்து வச்சுருந்தோன்னா அதை பிறரால் என்ன செய்ய முடியாது, பொருளை எடுத்துடலாம். ஆனால் கல்வியை எடுக்க முடியுமா? நம்மகிட்ட எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாலும் அது நம்மகிட்ட குறையுமா? கண்டிப்பாக குறையாது. அந்த மாதிரி மிக்க சிறப்பு உடைய அரசலாரும் அந்த மிக சிறப்பு வாய்ந்த அரசரால் கூட என்ன செய்ய முடியாது, நம்ம கல்வியை நம்மகிட்ட எடுக்க முடியாது. அதனால எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே செல்வம் எது? கல்விதான். மற்றவைகள் எதுவும் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை அப்படின்ற வரிகளுடைய ஆசிரியர் சமண முனிவர். நம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என சமண முனிவர் கூறுகிறார்னா
கல்வி. 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் மற்றும் அதாவது எதை குறிக்கிறது? திருக்குறள் மற்றும் நாலடியாரை குறிக்கிறது. வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளதான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. சொற்பொருள் வைப்புலி பொருள் சேமித்து வைக்குமிடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த நாலடியார் தொடர்பான செய்திகள் எல்லாம் பார்த்துட்டோம். இதிலேருந்து ஒரு 3 கொஷின் தான் கேட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்சவங்க ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் வந்து டைப் பண்ணி சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. இல்லை என்னால் டைப் பண்ண முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா ஜஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் உங்களால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு. நீங்கள் இதை ஃபுல்லாக வீடியோவை நல்லா கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் இது ஒரு ரிவைஸ் மாதிரி தான், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நாலடியாரின் சிறப்பு பெயர். அடுத்தது 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூலில் எந்த நூலை குறிக்கிறது? கொஷின் மாற்றிக்கோங்க. எந்த நூலை குறிக்கிறது? செய் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன? ஸோ இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆன்சர் தெரியுது அப்படின்னா எஸ் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள்.